ஸ்ரீபெரும்புதூர் அருகே சட்டவிரோதமாக மது மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனை செய்து வந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வளர்ப்புறம் பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை மற்றும் குட்கா பொருட்கள் விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் நடத்திய சோதனையில் புவனேஸ்வரி என்பவர் மது மற்றும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து புவனேஸ்வரியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 603 மது பாட்டில்கள் மற்றும் 41 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். கொடைக்கானல் நகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் சாலை பணிகள் தரமற்ற நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதியில் முக்கியமாக விளங்கும் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினம்தோறும் சென்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை சேதமடைந்ததால் சாலையை சீரமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. மேலும் ஏற்கனவே இருந்த ஃபேவர் பிளாக் கற்களின் மீதே சாலை அமைக்கும் பணி நடைபெறுவதால் மழைக்காலங்களில் சாலை சேதமடையும் சூழல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சாலைகள், கோயிலுக்கு முன்னாடி உள்ள சாலைகள் வந்து ஃபேவர் பிளாக் போட்டு பதிச்சிருந்தாங்க. அந்த கல்லுகள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆனால நகராட்சி மூலமாக டென்ட் விட்டு இப்போ வேலை நடந்துட்டுருக்கு. அவங்க வந்து முறையாக பண்ணுறாங்கன்றதால அது முறையான வழியே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளேவர் பிளாக் மேலேயே இவங்க காங்கிரீட்டில் போட்டுறாங்க. நாளடைவில் அந்த ஃப்ளேவர் பிளாக்கில் ஏதாவது ஒரு கல் பேர்ந்துட்டு வந்தாலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்ந்துட்டு வந்தாலும் அரசோட வரி பணங்கள் வந்து வீணாகுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.